நிறைவுடன் வாரீர் மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. புதியதொரு புதியதோராவியும் புதியதோர் இதயமும் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரீர் இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட நிறைவுடன் வாரீர் மானிடரே. நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியில் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். விசேட விதமாக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக மன்றாடுவதோடு, இந்த குடும்பங்களில் எல்லாம் பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த குடும்பங்களுக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தினால் மிக விரைவில் குழந்தை செல்வங்கள் கிடைக்க மன்றாடுவதோடு, இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் எம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களுக்காகவும் எவரெல்லாம் எம்முடைய சகோதரிகளை நாடி நிற்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவதோடு, தங்களுடைய பிறந்த நாட்களையும் ஏனைய நல்ல நாட்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரிடம் சேர்ந்து நாமும் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்போம். தகுதியான உள்ளத்தோடு திருப்பலியில் பங்கு பெற்று எமது பாவங்கள் குறை குற்றங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாட்சிமிக்க கன்னி மரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள் கிறிஸ்து என்னும் மலையை வந்து சீராற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். புழுதியில் வாழ்வோரே விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 26 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கின்றோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நிலவுலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பெருகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 102 உங்கள் பல்லவியாக. விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொலுவீற்றிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது உமது ஊழியர் பெற்று கொண்டுள்ளனர். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவர். அவர் அங்கு தம் ஆட்சியுடன் திகழ்வார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். திக்கற்றவரின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார்.
பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அன்னையாம் திரு அவை கார்மேல் மாதாவினுடைய பெருவிழாவை இன்றைய நாளில் கொண்டாடுகின்றாள். அன்னை மரியாளினுடைய பரிந்துரையோடு எம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதாக, கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளாக மாறுவதற்கு இப்பலியில் மன்றாடுவோம். அதே போன்று இன்றைய நாளினுடைய நற்செய்தி பகுதியை பார்க்கின்ற பொழுது, நற்செய்தி பகுதியினூடாக இயேசுவை நாம் ஒரு கனிவுள்ள தந்தையாக, எமக்கு ஆறுதல் கொடுக்கின்றவராக, எங்களுடைய துன்பங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் மனப்பாரங்களையும் குறைக்கின்ற ஒரு இறைவனாக இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இயேசுனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவரும் பல்வேறுபட்ட அரச கலாச்சார சமய ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக, அவர்கள் மேல் சுமத்தப்பட்ட ஒவ்வொரு கடமைகளையும் பொறுப்புகளையும் அவர்கள் தாங்க முடியாதவர்களாக இருக்கின்ற பொழுது, இதனூடாக அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற வார்த்தைகளாக இயேசுவினுடைய வார்த்தைகள் இருக்கின்றது. இன்றும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுடைய வார்த்தை ஆறுதல் கொடுக்கின்றது, எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகின்றது, எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த வார்த்தையின் ஊடாக நல்ல வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றது. இந்த நாளில் எங்களுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நாட்டினுடைய சட்டங்களினாலும், இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த நாட்களில் பார்க்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகளினால் எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்னும் ஒரு சிலர் குடும்பங்களுக்குள் இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளினால் மனக்குழப்பங்களுக்குள்ளும் மனக்கவலைகளிலும் இருக்கின்றோம். இன்னும் ஒரு சிலர் வேலைகளற்றவர்களாக இருக்கின்றோம், வேலைகளை தேடி அலைகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்னும் ஒரு சிலர் பல்வேறுபட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களாக, அந்த நோய்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லியும் அந்த நோய்களில் அவர்கள் துன்புறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளில் ஆண்டவர் கொடுக்கின்றார், உங்களுடைய சுமைகள் அனைத்தையும் நான் எளியதாக்குவேன், உங்களுடைய சுமைகளை நான் ஏற்றுக்கொண்டு உங்களோடு நான் பயணிக்கின்ற கடவுளாக இருப்பேன். அதே போன்று எங்களுடைய ஆண்டவர் கனிவும் இரக்கமும் உள்ள இறைவனாக இருக்கின்றார். அந்த இறைவனிடத்தில் முழு நம்பிக்கையோடு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய ஒவ்வொரு துன்பங்களையும் இயேசுனுடைய பாதங்களில் ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய நோய் நொடிகளாக இருக்கலாம், எங்களுடைய பண கஷ்டங்களாக இருக்கலாம், வீடுகளுக்குள் இருக்கின்ற எங்களுடைய குடும்பங்களுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம். எத்தனையோ பெற்றோர்மார் தங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, தங்களுடைய பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், பல்வேறு குடும்பங்களில் பல்வேறுபட்ட இழப்புகளை
அவர்கள் சந்தித்த குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த நம்முடைய ஆண்டவர் தாமே ஒரு ஆறுதலின் தேவனாக இருக்கின்றார் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளில் கூறுகின்றார். அந்த நம்பிக்கையோடு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து இந்த பலியில் எங்கள் ஒவ்வொருவருடைய மன்றாட்டுக்களையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம் அழைப்பு என்னும் கொடையை பெற்று உமக்காய் பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு அவை பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் எளிமைக்கு சான்று பகர்ந்து மக்களின் அருள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்றுரைத்தவரே இறைவா, உடல் உள மற்றும் பொருளாதார சுமைகளால் துன்புற்று கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு விடுதலை வாழ்வை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பை வெளிப்படுத்தியவரே இறைவா, பல்வேறு எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் மற்றும் கண்ணீரோடு சபித்துக் கொண்டிருப்பவர்களின் தேவையை அறிந்து உமது பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமும் கனிவும் கொண்ட இறைவா, உமது கல்வாரி பலியில் தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் இணைந்திருக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் இரக்கமும் கனிவும் கொண்டு இறையரசை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக எங்கள் சொந்த தேவைகளுக்காக மன்றாடி ஜெபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆமீன். ஆமீன். உனக்காக நான் தந்தேன் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா, இதையேற்று உனதாக மாற்றி அருள் பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா, அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆவலை, அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆவலை, உலகின் ஒளியாயிருப்பவனே, உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய், இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய், இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும்
மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநோய் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரின் அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலமும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனை தீர்க்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடலும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்னொன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது சிறு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், எமது நாட்டின் பாதுகாவலரான புனித ஜோசேவாஸ், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம்.
நற்கருணையில் உயிருள்ளாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறை வாழ்வினில் நிலையாகுவேன். வழி தேடும் நினை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகுணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். ஒன்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்றும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிகின்ற பிள்ளைகளாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.